வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற நீங்கள் டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கணும். மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேட்ஸ் பை பண்ணால் போதும். ஷியராக வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ வாங்க இப்போது வந்துட்டு நம்ம ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ October 3 ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்து என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது இல்லை. தென் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷனுக்கு இப்போது நீங்கள் ஏன் நான் சூஸ் பண்ணலை அப்படின்னு நீ டவுட் இருந்ததுன்னா என்ட்ரி எக்ஸிட்கான ஒரு ஃபுல் கிளியர் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக என்ட்ரு ஆகுங்க, ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியராக ஒரு சூப்பரான மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவும் இருக்கும். ஸோ இப்போது இது நம்ம லைன் இல்லையா, நம்ம ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிது. ரிவர்சல் இங்கே நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப்வர்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி அதோட க்ளோசிங் வேல்யூவான 24798 நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும். ரைட், இங்கே நீங்கள் கால் ப்ரைஸில் பை பண்ணியிருக்கணும். நமக்கு அப் ட்ரெண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு மினிமமான ஒரு அச்சீவ்மெண்ட் ஒன்று கிடச்சிது. ஆக்சுவலி இங்கே நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமமான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டார்கெட்டாக நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 24833 வரைக்கும் இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்னா ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகைன் நம்ம லைன்லேயே வந்துட்டு ரிவர்சலில் தான் அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடச்சது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24797 நம்ம பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த மினிமம் கூட கொஞ்சம் கிடைக்கல. ஸோ சடனாக இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆகிடுச்சுங்க நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஏன்னா மார்க்கெட் மூவ் பார்த்தீங்களா, நிஃப்டி 50 ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேபிளாக ஒரே லைனில் தான் எல்லா மூவுமே இருந்தது. ஸோ இங்கே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இங்கே கொஞ்சம் சடனாக வந்துட்டு இங்கே ஒரு குட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு. ஒரு 17 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலி 24780 இங்கே ஒரு 17 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ட்ரேட் போகலாம். தேர்ட் ட்ரேடும் வெயிட் பண்ணோம். அகைன் நம்ம லைன்லேயே அகைன் அதே லைனில் நமக்கு இங்கே வந்துட்டு ரிவர்சலில் அதே லைன்லேயே கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 24790 நீங்கள் பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு ஒரு மினிமமான ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நீட்டாக இந்த ட்ரேட் நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். 24850 வரைக்கும் ஒரு மினிமமான ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு 60 பாயிண்ட் வந்துட்டு சாலிடாக ஒரே ட்ரேடில் நீங்கள் ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஆக்சுவலி இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு வந்து மூவ் ஃபுல்லாகவே அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. பட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் பட் லாஸ்ட் வந்துட்டு நமக்கு அப் ட்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஹை வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓகேயா, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸ் பிகாஸ் நமக்கு வந்து இங்கே ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணல. இங்கே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. பட் இங்கே இந்த ஸ்டாப் லாஸையுமே நம்ம லைனில் இங்கே ஹிட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸ் மூவ் தான். பட் ஏன் இங்கேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்னோட எவ்ரி வீடியோஸ்லேயுமே அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னென்னா ப்ரீமியம் வேல்யூ, ரைட். ஸோ வந்து நம்ம எவ்வளோ டைம் டிலே பண்ணி நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ரீமியம் ரேட் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஸோ ப்ரீமியம் ரேட் ரெடியூஸ் ஆகிட்டு நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணாலும் நமக்கு எந்த வித ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருக்காது. அந்த ப்ரைஸ் மணி வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக இருக்காது. அந்த ரீசனால் தான் நான் சொல்கிறேன், எவ்வளோ ஷார்ட் பீரியடில் உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைக்குதோ அவ்வளோ நீட்டாக வந்துட்டு நீங்கள் உங்கள் டார்கெட் செட் பண்ணுங்கள். நீட்டாக அச்சீவ் பண்ணிவிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகிடுங்க. தட்ஸ் அ பெஸ்ட் மூவ். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மினிமம் டார்கெட் நம்ம செட் பண்ணோம். இங்கே நம்ம அச்சீவ் ஆன உடனேயே இங்கேயே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு நீட்டாக வந்துட்டு வெளில வந்தாச்சு. ஆக்சுவலி இதுவே ஒரு 1 hour டைம் எடுத்துச்சு இல்லையா. இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணவே கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் டைம் எடுத்து தான் அச்சீவ் ஆச்சு. பட் ஓகே, இன்னமும் இது பார்த்திங்கன்னா இது வந்து மார்க்கெட் க்ளோசிங் டைம் வரைக்கும் இல்லையா, அங்கே தான் போய் இது வந்து ஹைக்கில் போச்சு. பட் அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஃபுல்லாக ஸ்டேபிளாக இருந்தது, ஒரே லைனில் இருந்தது மூவ். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டில் என்ன பண்ணுங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ டைம் உங்களால் டைமை டிலே பண்ணாமல் எவ்வளோ ஷார்ட் டைமில் உங்களுக்கு அந்த இதை அச்சீவ் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆக முடியுமோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் நீட்டாக உங்களோட மினிமமான ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகுறது பெஸ்ட் மூவ்.
ஓகே. ஸோ இதான் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? ஸோ நம்ம 2 ட்ரேட் வந்து ப்ராஃபிட் புக்கிங் வித் 1 வந்து லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ 17 லாஸ் ஹிட். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 78 பாயிண்ட் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நிஃப்டி 50 ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ லாஸ் வந்து ரொம்ப மினிமமான ஒரு லாஸ் ஹிட். பட் இது ரெண்டுமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுனால நம்ம 78 பாயிண்ட்டோட நிஃப்டி 50யோட ஸ்டேட்டஸ் வந்து ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு மண்டே அக்டோபர் 6 நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நம்ம வந்து போத் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இப்போ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி போத்துமே வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் இருந்தாலும் சரி, நம்ம போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நத்திங் டு வரி. நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம பை பண்ணால் போதும். ஷியோராக ப்ராஃபிட் எப்போவுமே மேக்ஸிமமாக இருக்கும். அட் த சேம் டைம் லாஸ் ஹிட் எப்போவுமே மினிமமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எவ்ரிடே மூவ் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். ஸோ வாங்க இப்போது நிஃப்டி 50க்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 24966, தென் 25090, தென் 25208, then 25256, then 25338, then 25399, then 25507, finally 25562. இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது, டவுன்வர்ட்ஸில் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 24830, then 24783, then 24704, then 25643, then 24571, then 24504, then 24450, finally 24387. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. நம்ம ப்ரொவைட் பண்ண டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் வியூவில் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ட்ரேட்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஷுவராக வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மூவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணுன்னா நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு நம்மளோட ஸ்டேட் இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு உங்களுக்கே வந்துட்டு கிளாரிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலி இந்த நிஃப்டி 50 ஸ்டேட் பார்த்தீங்கல்ல, என்னென்னா இந்த மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபர்தரான கன்ஃபர்மேஷனே நமக்கு கிடைக்காது. ஸோ கிடைக்காத போது நம்ம ட்ரேட் என்ட்ராக போகிறது இல்லை இல்லையா? ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ரிஸ்கில் இருந்துமே நம்ம வந்து சேஃபில் வந்துட்டு நம்ம மூவ் பண்ணிகிட்ருப்போம், ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளோட ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் வந்து டெய்லி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நம்மளோட டார்கெட்ஸ் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ், அதுக்கு முன்னாடி ஃப்ரைடேவோட அனாலிசிஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸையும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி மூவ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்களா? சேம் தான். அதுவுமே கொஞ்சம் ப்ராப்பர் இல்லை, ஸ்டேபிளில் தான் மூவ் ஆச்சு. அந்த ஒரே லைனில் தான் மொமெண்டம் இருந்தது. ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ சேம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். கன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். என்ட்ரு ஆக மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் இங்கே வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55458 நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு டவுன்வர்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா புட் ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும். ஓகே, பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, மினிமம் சொல்ல முடியாது, ஒரு மேக்ஸிமமாகவே இங்கே ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இதோட லோ வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட், ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 127 பாயிண்ட் வந்து நீங்கள் சாலிடாக ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். லோ வேல்யூ 55331 வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம். ஒரு 127 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக வெளில வந்திருக்கலாம் ஒரே ட்ரேடில். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட செகண்ட் ட்ரேட்லையா கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் அகைன் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், ரைட்? இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம வந்து பை பண்ணியிருக்கணும். 55464 இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள், ஆக்சுவலி இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண மூவ் கொடுக்கல.
சடனாக இங்கே தான் நம்ம பை பண்ணோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சடனாகவே மார்க்கெட் ரிவர்ஸில் தான் மொமெண்டம் ஃபுல்லாகவே வந்துட்டு ரிவர்ஸில் தான் இருந்தது. ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா, இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ 55,526ல் இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 62 பாயிண்ட் வந்துட்டு சாலிடாக நமக்கு வந்துட்டு லாஸ் ஹிட் ஆச்சுங்க. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட், இது செகண்ட் ட்ரேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நான் ட்ரேட்ஸ் எடுக்கலை. பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ட்ரேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணேன். இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணோம், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ அதோட நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு நான் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணலை. நீங்கள் இங்கே ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடச்சி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னாலும் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட், தென் இங்கே ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடையாது. இங்கேயுமே வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும் இல்லையா. இங்கே ஏன்னா பை பண்ணோம் உடனே இங்கேயும் ரிவர்ஸ் மூவ் தான். ஸோ பட் இங்கே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு மார்க்கெட் க்ளோசிங் மொமெண்டம் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஃபைனல் ட்ரேட் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்காக இருக்கும் இல்லையா. ஸோ பட் நான் 2 தான் அட்டன் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் 127 ப்ராஃபிட் புக்கிங், தென் செகண்ட் ட்ரேட் 62 லாஸ் ஹிட் ஆச்சு. ஃபைனலி 65 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் மட்டும் ப்ராஃபிட் புக்கிங்கோட நமக்கு ஃப்ரைடே ட்ரேட்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஆல்ரெடி நிஃப்டி 50ல் ஒரு 78 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங், இங்கே வந்துட்டு ஒரு 65 இல்லையா. ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 143 பாயிண்ட் வந்து ஓவரால் நான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் சொல்கிறேன். ஓவரால் ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு 143 பாயிண்ட் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் இல்லையா. ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ வந்து நம்ம வந்து எவ்ரி மூவ் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஆக்சுவலி மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்க்கு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். அப்படி தான் நம்மளோட செட்டப் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரிஸ்க் இருக்கும்போது அதை ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ணி எப்படி நம்ம வெளியில் வரலாங்கிறதுக்கான ஒரு சூப்பர்பான டார்கெட்ஸ் தான் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து சப்போர்ட்ஸ் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது நாளைக்கு மூவ் அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பார்த்துலாம். 55,662, 55,777, then 55,995, then 56,232, 56,399, then 56640, then 56,883, then 57078. இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். 55,528, then 55,353, 55,159, 54983, 54863, then 54573, 54413, then 54209. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ், ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் போத் ப்ரொவைட் பண்ணியாச்சு. அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி, போத் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ண இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுவும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி ட்ரேட்ஸ் என்ட்ரு ஆகுங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணும்போது ஷுவராக வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மூவ்ஸும் இருந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த வீக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.